மெயினா எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சிருவா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து இந்த பக்கம் வந்து மீனாக்கு ஒரு வழியாக இப்போ உடம்பு சரியாயிருச்சு. ஸ்ருதியாக இருக்கட்டும், ஸ்வேதாவாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், எல்லாருமே மீனாவுக்கு வந்து ஆதரவாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி போஸ்டர்லாம் அடித்து வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து விஜயா தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு மீனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பயங்கரமாக தர்மடி வாங்கிட்டு வந்து முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு அவர் வந்து எச்சரிச்சு வந்து போறாரு. இதுக்கப்புறம் இதே நீ பண்ண அப்படின்னா கடைசியில் நீ அதிகமாக தர்மணி தான் வாங்குவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்வேதா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐடியாவை வந்து மீனாவுக்கு கொடுப்பாங்க. எப்படியாவது இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் அவங்க இருப்பாங்க. அதனால வந்து சிந்தாமணி தான் இந்த மாதிரி மீனாவை வந்து கத்தியால் குத்த ஆள் அமைச்சிருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றியெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டினதுனால இப்போ மீனாவுக்கு ஆதரவு பயங்கரமாக பெருகிட்டே வருது. எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே மீனாக்கு தான் ஓட்டு போடுவோம், மீனா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தாலும் மீனா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொண்டு போக போகிறாங்க. என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ வந்து இந்த ஸ்வேதா மூலமாக வந்து அமெரிக்கா ஒரு சம்மந்தம் வந்து வரப்போகுது அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. வீட்டை அந்த ஃபேமிலி கிட்ட வந்து இந்த ஃபேமிலியை பற்றி எல்லாமே வந்து ஸ்வேதா சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க வீடியோ காலில் வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ஸ்வேதா வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பெரியம்மா, இந்த மாதிரி வந்து அவங்க இன்னைக்கு உங்ககிட்ட வீடியோ காலில் பேசணும்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அப்படின்னு சொன்னதுனால விஜயாவுக்கு இங்கே குஷி வந்து தாங்க முடியலை. அப்பா, நம்ம பையன் மனோஜுக்கும் ஒரு வழியாக பயங்கரமான ஒரு சம்மந்தம் வரப்போகுது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெதப்பிலே தான் வந்து இங்கே விஜயா இருக்கா அப்படின்னே சொல்லணும். அவங்க வீடியோ கால் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பற்றியும் வந்து சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் வந்து உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ரவி, ஸ்ருதி எல்லாரையும் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவையும் பற்றி வந்து விஜயா இந்த அளவுக்கு பில்டப்பாக விடுவோம் அப்படின்னு சத்தியமாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இதுதான் வந்து என்னோட 2வது பையன் முத்து. இவன் வந்து கார் டிரைவர்லாம் வந்து கிடையாது. இவன் 3-4 கார் வச்சிருக்கா. இவன் எப்பயாவது ஒரு தடவை தான் காரையே வந்து ஓட்டுவான். சொந்தமாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக வந்துடுவான். சொந்தமாக ட்ராவல்ஸ் கூட நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து அள்ளி விட்டுக்கிட்டே வந்து இருக்கா. இதெல்லாம் வந்து குடும்பத்தில் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன விஜயா இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மீனாவை பற்றி சொல்லும்போது சொல்லவே வேண்டாங்க. மீனாவை எப்பயுமே வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் இப்போ என்னடா அப்படின்னா அவங்க முன்னாடி ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ என் 2வது மருமக மீனா, இவ பூ கட்டுறா. ஆனால் பூ கட்டுறவ அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இவ பூ கட்டுறது மட்டும் கிடையாது, பெரிய பெரிய மேரேஜுக்கெல்லாம் வந்து இவன் டெக்கரேஷன் ஆர்டர் வந்து எடுப்பான். அந்த டெக்கரேஷன் மூலமாக இவன் லட்சக்கணக்கில் இப்போ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இதனால இங்கே முத்துவுக்கும் மீனாக்கும் பயங்கரமாக ஆச்சரியம். என்னடா இது, நம்ம 2 பேரையும் பற்றி அம்மா இவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, இருந்தாலும் இதில் ஒரு சுயநலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சிக்கிறாங்க. ஸ்ருதியும் வந்து அதே தான் சொல்கிறான். என்ன மீனா இது, ஆன்ட்டியா இது, உங்கள் 2 பேரையும் பற்றி இந்த அளவுக்கு வந்து பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் இந்த சம்மந்தத்துக்காக தானே, அதுக்கப்புறம் உங்களை வழக்கம் போல் வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே பேசி முடிச்சதுக்கப்புறம் இங்கே மனோஜை வந்து பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவனுக்கு கல்யாணமாகி டிவோர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் போகிற விஷயம் சொல்லாமல் இருப்பாங்க. அண்ணாமலை வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே பொண்ணு வீட்டுக்காரவங்க கிட்ட சொன்னோடனே அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, பரவாயில்ல, எங்களுக்கு இந்த சம்மந்தம் வந்து ஓகே தான், நம்ம முன்னாடியே வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதை சொல்லிட்டு அவங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜயாவை பிடிக்கவே முடியலை, தலைகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என் பையன் மனோஜ் எப்படி கொடுத்து வச்சவன், அமெரிக்கா பொண்ணு என் பையனுக்கு வந்து கிடைச்சிருக்க. ஸ்வேதா, எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா, என் கண்ணு நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம், டேய் மனோஜ், இங்கே பாரு, உனக்கு அமெரிக்கா பொண்ணோட கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தம் வைக்க போகிறோம், அதுக்கப்புறம் கல்யாணம். அமெரிக்கா போகும்போது அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு ஊரா? என் ரேஞ்சுக்கு நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன். இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, சும்மா விடுவேனா? நான் போயிட்டு உங்களுக்குன்னு பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏங்க நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு கேட்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, முதல் சம்மந்தம் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்றா. அவர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு, நீனும் நானும் போயிடுவோம் கல்யாணம் ஆன உடனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் வந்து சொல்லிடுறாங்க. சரிம்மா, நான் போய் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே முத்து வந்து எப்படியாவது மீனாவை இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
மீனாவா போதும் அங்கே என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்க, அதான் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு எலெக்ஷன் வேலை தலைக்கு மேலே இருக்கு, அவங்க விஷயத்த அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை கூட்டிட்டு முத்தும் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து வந்து கணக்கெடுப்புலாம் எடுக்கிறாங்க, யாருக்கு அதிக ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து மீனாக்கு அதிகமான ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் வந்து தெரிய வருது. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நேர்மையா உழைக்கிற மீனாக்கு கண்டிப்பா எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க, அதை நம்ம நம்புவோம், இந்த தேர்தலில் கண்டிப்பா ஜெயிக்க போறது மீனா தான் அப்படிங்கிற மாதிரி இங்க முத்துவும் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. மீனாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியும் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிந்தாமணிக்கு ஒரே வயிற்றுச்சல், என்னடா இது மீனாக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, போற வர இடத்துல எல்லாம் வந்து என்னமோ அவளை தான் ஜெயிக்க வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்களே, ஒருவேளை அது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அவகிட்ட தோத்துருவோமே, சே இப்படி ஒரு அசிங்கம் எல்லாம் நமக்கு வரவே கூடாது, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்ச இந்த சிந்தாமணி வந்து ரோகிணியை வந்து உடனே ஒரு பகடக்காயை யூஸ் பண்ண ட்ரை பண்றா. ரோகிணிக்கு உடனே ஃபோன் போட்டுட்டு உடனே வீட்டுக்கு வா ரோகிணி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. ரோகிணி உடனே வந்து வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆண்டி என்ன விஷயம், எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. இல்லை ரோகிணி, இந்த மாதிரி அந்த மீனா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க கூடாது, அவளுக்கு தான் நிறைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் நடந்துடவே கூடாது ரோகிணி, எனக்கு என்ன பண்ணணுங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல. என்ன ஆண்டி பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் கைமாறா இதை கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொல்ல. ரோகிணி கையில உடனே ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து, இங்க பாரு ரோகிணி, நான் நேரடியா போயிட்டு எல்லார்கிட்டயுமே பணம் கொடுத்தா அந்த முத்துவும் மீனாவும் எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க, யாருக்கும் தெரியாம நீ போயிட்டு இந்த லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து மறக்காம சிந்தாமணிக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆண்டி இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் பாத்துக்கிறேன், அந்த மீனா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கவே கூடாது, அதுக்கு என்னோட பங்கு இதுவா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க ரோகிணியும் சொல்லிட்டு உடனே வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி வந்து நினைக்கிறா, இந்த ரோகிணி நமக்கு போதும், நம்ம என்ன நினைச்சாலும் அதை சரியா பண்றதுக்கு ஒரே ஆளே நமக்கு நம்பிக்கையான ஆளு இவதான், இவளை வச்சு நம்ம அந்த வீட்டை அடைகிறது மட்டும் கிடையாது, அந்த மீனாவையும் இந்த எலெக்ஷனை விட்டு நான் வந்து வெளியே துரத்தி அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு இங்க சிந்தாமணி மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் நடக்க போறது இல்லை. கவுண்டவுன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் எல்லாருமே பரபரப்பா வந்து ஓட்டு போடுறதுக்காக வந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு கடைசியில பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது. அதனால ரொம்பவே பரபரப்பா வந்து இங்க சிந்தாமணியும் மீனாவும் என்ன ரிசல்ட் வரப்போகுது, யாரும் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தெரியலே அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாகவும் இன்னொரு பக்கம் ரொம்பவே படபடப்பாகவும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. முத்து சொல்றா, மீனா எதை பத்தியும் நீ கவலைப்படாத, நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. சிந்தாமணி பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க, மீனாவையும் முத்துவையும் பார்த்துக்கிட்டு. இங்கே சிந்தாமணி ஆளு, அக்கா எதுக்குக்கா இப்ப நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இவெல்லாம் ஒரு ஆளு, இவளுக்கெல்லாம் யாருக்கா ஓட்டு போட்டிருப்பா, நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தான் ஜெயிச்சேன்னு வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு நீங்க அவங்க ஆளு சொல்ல, டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதாடா, இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே முத்துவும், ரொம்ப ஓவரா தலைக்கணத்துல ஆடாதீங்க, என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தவங்க மேலே ஏறினா ஒருத்தவங்க கீழே இறங்கத்தான் செய்வாங்க, அது இன்னைக்கு வந்து நடக்க போகுது, மீனா தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறேன், நீங்க அவமானப்பட்டு போறீங்க, அதான் நடக்க போகுது, வேணும்னா நின்று பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் சொல்ல. ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, முதல் ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு மீனாவும் முத்துவா வந்து அமைதியா இருக்க சொல்லிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது.